அப்பதான் தெரியும் வாங்க உள்ள வாங்க. ஆடு அடிக்கணும். எல்லாம் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கோம். இது வந்து இங்க ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாரும் வந்து உட்காந்து கதை பேசி சாப்பாடு செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு விருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பண்ண போகிறோம். அப்படி தானே? ஆமாம் ஆமாம். ஸோ ரொம்ப நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆசை இங்கே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு செஞ்சு போடணும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை இன்றைக்கி நிறைவேற போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், அம்மா, ரம்யா, தாத்தா, ஜெயா, சந்தியாக்கா அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோமே. என்ன தெரியுமா? ஸ்பெஷலாக பிரியாணி தான். ஸோ பிரியாணி செஞ்சுட்டு அப்புறம் அடுத்து மெயின் அப்புறம் வந்து சைட் டிஷ்லாம் என்னென்ன செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? சரி பார்க்கலாம். இன்னும் அதெல்லாம் பிளான் பண்ணல. பிரியாணி மட்டும் பிளான் பண்ணி எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம். ஆனால் ஒரு வேலை கூட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இங்கேருந்து டிஃபனே சாப்பிட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம், அப்புறம் இங்கேருந்து அத்தை மாமாலாம் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வச்சு செய்யலாம் ஃபேமிலியாக. ஓகே சரி வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். காலையிலே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூழ் தான். இது வந்து கூழே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிடுவாங்க. ஸோ அத்தை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து கூழ்லாம் கரைச்சி கூழ்லாம் கிண்டி வச்சுட்டாங்க பாருங்க. ஆமாம், எனக்கு வந்து கரைச்ச கூழ். எனக்கு வந்து கட்டி கூழ். எனக்கு கட்டி கூழ் கூட வந்து பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கூழும் கரைச்சிட்டு கருவாட்டு குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாக வச்சுட்டாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சாப்பிட்றேன், மனம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சாப்பிட போகிறேன்ட்டாரு. அவ்வளோதான், அதுக்கு சைடிஷ் அது செம்ம டேஸ்ட். ஆனால் கருவாட்டு குழம்பு செம்ம டேஸ்ட்டு. சாப்பிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி சாப்பிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு தான் வந்து உரிச்சிட்டு இருந்தோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சந்தியாக்கா அப்புறம் வந்து விஜயமாமா இங்கே ஆளை காணும், அவரும் வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவள் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வரத்தா, இது என்ன இது? உன்னோட துணி அது போட்டுக்குது, அதோட துணி நீ போட்டுக்கிற. அப்பதான் தெரியும் வாங்க உள்ள வாங்க. நான் வாசனை அடிக்க மாட்டேன். இன்னும் செய்யவே இல்லை. சாம்பார் வாசனை அடிக்குது. சாம்பார் தான் வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. அம்மா மட்டும் இன்னும் வரல ஃப்ரெண்ட்ஸ். அம்மா வந்து ஆடு ஓட்டி விட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் குண்டா எடுத்துகிட்டு வந்தோம். இந்த குண்டாலாம் பின்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சேர் தடவை போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கறி பிடிக்காது, கழுவுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீக்கிரம் கழுவிடலாம். சரி பூசுங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சாச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இவர் என்ன இது காஸ்டியூமு? கூத்து ஆட போகிறோம். தாத்தா ஆல்ரெடி உள்ள கூத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். ரம்யா காலில் பட்டுருத்தான் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தராரு. தேவையான இஞ்சி போட்டு தேவையில்லாத இஞ்சி பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிட்டே? 1 கிலோ வெங்காயம் இரு கொட்டும் போது சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணுறது பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வகை போகிறோம். எல்லாருக்கும் நான் சொல்லிட்டு நானே அமைக்கே சொல்கிறேன். சரி ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பட்டை வகை ஃப்ரெண்ட்ஸ் கொட்டிக்கலாம். சரி கரெக்டாக உள்ள கொட்டுங்க. அவ்வளோதான், வெடிக்கும். பச்சை மிளகாய் போடு, எல்லாத்தையும் போடு. வெடிக்குது போடு. சொல்லி கொட்டு. 3 கிலோ வெங்காயம், 1.5 கிலோ வெங்காயம். கரண்டி பெரிய சளிக்கரண்டி இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கலாம். இவங்க சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் வச்சு பிரியாணி செஞ்சு போகிறீங்க. கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு பிரியாணி செய்யுங்க. வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ தான். நாங்கள் ஒரு பச்சை மிளகா ஒரு 4 போட்டுக்கிட்டோம். புல்லட் பச்சை மிளகாவா? ஆமாம் ஆமாம், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். சரி கிண்டு. ஒரு பெரிய சல்லிக்கரண்டி. வெங்காயம் பொன்னிறமாக வதங்க வேண்டும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ்
இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொட்டிக்கலாம். சரி போட்டுங்க. இந்த அடுப்பை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிண்டர் கிட்ட இருக்காருன்னா அது வேற விஷயம். இது ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே தான் இருக்கா. ஏன்னா ஃபியூச்சர்ல எனக்கு யூஸ் ஆகும் கற்றுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க. கற்றுக்கோ கத்துக்கிறேன் போடவா போட்டுருச்சு. இரு இன்னும் இது கோழிக்கு தீவனம் போடுற மாதிரி தூக்கி போடவான்னு போட்டு நீ மாட்டினே எடுத்துன்னு தான் வர சொன்னாங்க போட சொன்னாங்களா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஓகே இரு கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி செம்ம கலரா கொட்டு அப்படியே கொட்டுங்க. ஓகே தக்காளி ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்தாலும் தாத்தாவுக்கு கூத்து தான். கூத்து இன்ட்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். ஆடு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணப்போ வந்து இன்ட்ரெஸ்டா போச்சு. கலாச்சிட்டு காடி பண்ணி இன்ட்ரெஸ்டா போச்சு. கொஞ்சம் பிரியாணிக்கு கிட்டத்தட்ட கிண்ட வர நேரம் கறிலாம் போற டைம்ல வந்து எல்லாரும் ஒரு வேலை தனித்தனியா போயிட்டாங்க. எல்லாரும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மாமா கறி கழுவுறாரு. ரம்மே கிண்டி விட்டுன்னு இருக்காங்க. சந்தியாக்கா வந்து பெருக்கின்னு இருக்காங்க. நான் வந்து மனோ கேட்குற எடுப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஜெயா வந்து இங்கே கூத்தாடிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வெளில போய் நம்ம பிரியாணி எந்த அளவுக்கு ரெடி ஆயிருந்தாங்க. ரம்யா தான் ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர். ஒரு சிறவழி கிளம்பியதே புது தாண்டவம் ஆடியது. ரம்யா இப்போ வந்து லெக் பீஸ் போட பார்த்து கரெக்டாக கணக்கு பண்ணுறல, உனக்கு எனக்கு பிரித்து சொல்கிறல, அது பிரியாணி செஞ்சதுக்கு அப்புறம் நீ உன்னோட லெக் பீஸ் எதுன்னு எடுத்து காட்டுற என்ன? 1 லெக் பீஸ் 4 6 8 லெக் பீஸ் 8 லெக் பீஸ். அப்ப 4 கோழியோட காலை வந்து வெட்டிட்டாங்க. ஆமா எப்படி தெரியலையா? 4 கோழி பிரியாணி கேட்டா தனித்தனியா தருவாங்க. ஆமா லெக் பீஸ் மட்டும் கேட்டாலும் தருவாங்க. நானும் கறி எடுப்புனா அந்த கறிக்கு ஏற்ற மாதிரி அந்த கோழி வெட்டுறாங்க, அது ஒரே ஒரு லெக் பீஸ் தான் தருவாங்க. கேட்டு வாங்கினா தருவாங்க. ஆமா சரி ஓகே. நீ எதுக்கு சொன்ன தனியாக கறி எடுத்து வச்சுன்னுக்குற? சைட் டிஷ் செய்யலாம். சரி சரி நோர்பா அம்மா அழகுதாப்பா. வாங்க வாங்க நான் ஆட்டோ ஓட்டுமே 7 விட்டுட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கலாம் வந்து வந்து இப்படி அப்படி போகாமல ஒரு ஊர் பண்ணும்போது 2 நாள் தங்க முடியல. எனக்கு அதுதான் ஒரு மன வருத்தமா இருக்குது எனக்கு. சரி சரி விடுங்க. எனக்கே தெரியல. சரி வாங்க. வெயில்ல இருந்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செஞ்சுட்டு இருக்காங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 65 ரெடி பண்ணிட்டு வெங்காயம் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இருக்கேன். ஒயிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வடிக்கணும். இவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருக்கோம். இது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாரும் வந்து உட்காந்து கதை பேசி சாப்பாடு செய்யறது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இது மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் எப்பவுமே செலிப்ரேஷன்னா அம்மா வீட்டு தான் வந்து போயிடுவோமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம எல்லாமே சேர்ந்து பண்ணுறோம். தாத்தா உள்ள உட்காந்து வருவாங்க. கூத்து வந்தோடனே போட்டு விட்டேன். அதுல இருந்து அவர் இன்னும் அந்த இடத்துல நவர வேலை இன்னும் கூத்து தான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி தம் போட்டு வந்துட்டேன். சரி ஓகே சரி. பிரியாணி செஞ்சுருக்கோம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மாற்றிருக்கோம். பெரியமா தான் எப்பவுமே செய்வாங்க. இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மனோ செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் டபரால செய்றேன். ஆமா இது வரைக்கும் குக்கர்ல தான் செஞ்சிருப்போம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நல்லா போல வாசனை எப்படி இருக்கு? சூப்பரா வாசனை நல்லா இருக்காமா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் பகோடா போட்டுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சாப்பாடு தான் ஒரு எடுத்துகிட்டு இருக்காரு. ஓ நல்லா இருக்குல்ல. நான் என்ன பண்ண பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு வந்து எனக்கு சளி பிடிச்சிருக்குல்ல. டேஸ்ட் தெரியுமா தெரியல, வாசனையும் தெரியாது அந்த அளவுக்கு. ஆமாம் வாசனை தெரியல, டேஸ்ட் சாப்பிட தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன். சாப்பிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன ரெடி ஆயிடுச்சு சொல்லி பார்க்கலாமா? சரி பார்க்கலாம். இங்கே இருந்து சுட சுட சிக்கன் பிரியாணி,
முட்டை, அப்புறம் வந்து சிக்கன் 65, அவர் வந்து ஆனியன் ரைத்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, இது வந்து சுட சுட ரசம். அதுதான் சாப்பிடலாமா? அங்கே அப்படியே திரும்பி ரொட்டேட் பண்ணி கேட்டுங்க. எல்லாம் நின்று உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நீ பேசுறது தான் நாங்கள் வேடிக்கை பார்க்கலாம். என்ன பேசுறது பார்க்குறோம். சரி சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் உட்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு போட்டோம், எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் வந்து சிக்கன் பிரியாணி செய்யணும்னு சொல்லிட்டு லெக்கா கேட்டு வாங்கிட்டு வந்தார். ஸோ அதனால எல்லாருக்கும் லெக் பீஸு. நல்லா இருக்காம்மா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஜெயா சாப்பாடு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்பயுமே பிரியாணி பெரியமா தான் செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து மனோ செஞ்சுருக்காருல மொத. ஸோ சாப்பிட்டு பார்த்து நீங்கள் டேஸ்ட் சொல்கிறத தான் அவர் பர்மனெண்ட்டாக மாஸ்டராக போடலாமா? மாஸ்டராக போடலாம். ஏன்னா வந்து சாப்பாடு வந்து அப்படியே உதிரி உதிரியே சூப்பராக இருக்குது. ஆமாங்க, இவர் எப்படி இருக்குதுன்னு. இருங்க அவர் மனோ வா, எப்படி இருக்கு மாமா சாப்பாடு? என்ன யூஸ்ட் பிறந்தாலும் சேவ் வச்சிடலாமா? உண்மையாலுமே எல்லாம் நம்ம சின்ன சின்ன குட்டி ஃபங்க்ஷன் வைக்கிறோம் இல்லையா, எல்லாத்துக்குமே தம்பி வந்து மாஸ்டரா போடலாம். இதை விட என்ன வேணும் சொல்லு. இது சூப்பரா இருக்கு. பரவாயில்ல பார்த்தியா, உனக்கு எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உனக்குன்னு தனியா பேண்ட் ட்ரெஸ் இருக்குமா? பாய் தாத்தா பாய். அந்த வண்டி மட்டும் போயிட்டு நம்ம போயிடலாம். அந்த வண்டி போற வரைக்கும் நின்று கிடப்பே நீ. தாத்தா ஓரத்துல ஒன் சைடு உட்காருவாரு. பாய் பாய் போகும்போது தள்ளாடுவேன். அப்புறம் தாத்தா பாய். பாய்.